அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் கொர்கோனியா அமுதா. கொர்கோனியா அமுதா என்ற இந்த புதிய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலின் நோக்கம் ஒன்றுதான். பைபிளில் நாம் வாசிக்கும் இறை வார்த்தையை நம் அன்றாட வாழ்க்கையுடன் இணைத்து புரிந்து கொள்வது. இந்த சேனலில் பொருளாதாரம், கல்வி, சமூகம், பெண்கள் முன்னேற்றம், குடும்பம், இளைஞர்கள், மோட்டிவேஷன், கரண்ட் இஷ்யூஸ் மற்றும் நம் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புடைய பல்வேறு தலைப்புகளை எளிய தமிழில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆனால் ஒரு சிறப்பான கோணத்தில் இந்த வாழ்க்கை சவால்களையும் இன்றைய சமூக மாற்றங்களையும் பைபிளின் இறைவார்த்தையுடன் இணைத்து சிந்திக்கப் போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு புதிய தகவலை மட்டும் தராமல், இதை பற்றி நான் இதுவரை இப்படி சிந்தித்ததே இல்லையே என்று நீங்கள் சிந்திக்க வைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். தினமும் ஒரு புதிய டாபிக், ஒரு புதிய தகவல், ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய பார்வை. இதுதான் கொர்கோனியா அமுதா சேனலின் பயணம். நான் பேசுவதை மட்டும் நீங்கள் கேட்பவர்களாக இருக்க வேண்டாம். நாம் சேர்ந்து சிந்திப்போம், நாம் சேர்ந்து கற்போம், நாம் சேர்ந்து முன்னேறுவோம். உலகம் சொல்லும் செய்தியை மட்டும் கேட்கப் போவதில்லை. அந்த செய்தியை இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் பார்க்க போகிறோம். பொருளாதாரமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையாக இருந்தாலும், சமூக பிரச்சனைகளாக இருந்தாலும், ஒவ்வொரு தலைப்பிலும் பைபிள் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை எளிய தமிழில் புரிந்து கொள்வோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கும் தலைப்புகளை கமெண்டில் தெரிவிக்கலாம். இந்த புதிய பயணத்தின் முதல் படியாக என்னுடைய முதல் வீடியோவை இப்போது தொடங்குகிறேன். தகவலை பகிர்ந்து கொள்வோம், புதிய கோணத்தில் சிந்திப்போம், நம்பிக்கையுடன் முன்னேறுவோம். இன்றைய வாழ்க்கை சவால்கள் பைபிளின் வழிகாட்டுதலுடன். பைபிளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சம்பவங்கள் வெறும் வரலாற்று கதைகள் அல்ல. அவற்றுள் நம்பிக்கை இருக்கிறது, துணிவு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, விடாமுயற்சி இருக்கிறது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடங்கள் இருக்கின்றன. தாவீது நமக்கு துணிவை கற்றுக் கொடுக்கிறார். யோசேப்பு கஷ்டங்களிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார். சாமுவேல் சிறு வயதிலேயே இறைவனின் அழைப்பை கேட்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறார். இயேசுவின் போதனைகள் நமக்கு அன்பையும் மன்னிப்பையும் கற்றுக் கொடுக்கின்றன. அதனால் ஒவ்வொரு வீடியோவிலும் நாம் ஒரு பைபிள் சம்பவத்தை மட்டும் கேட்கப் போவதில்லை. இந்த இறை வார்த்தை இன்று என் வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது என்ற ஒரு முக்கியமான கேள்விகளையும் சிந்திக்கப் போகிறோம். குழந்தைகள், இளைஞர்கள், பெற்றோர்கள் மற்றும் குடும்பங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் எளிய தமிழில் புதிய கோணத்தில் ஊக்கமளிக்கும் பைபிள் மெசேஜை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மனதில் சிறிய நம்பிக்கையை விதைக்க வேண்டும், ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்க வேண்டும், ஒரு நல்ல செயலுக்கு உங்களை தூண்ட வேண்டும். அதுதான் கொர்கோனியா அமுதா சேனலின் நோக்கம். இறை வார்த்தையை கேட்போம், அதை சிந்திப்போம், நம் வாழ்க்கையில் வாழ்ந்து கட்டுவோம். வாருங்கள், பைபிளின் பக்கங்களை திறப்போம், அதன் ஆழமான வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்வோம். இறைவனின் வார்த்தையுடன் நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். வெல்கம் டு கொர்கோனியா அமுதா. இறை வார்த்தை நம் வழிகாட்டி, நம்பிக்கை நம் வலிமை, கடவுள் நம் துணை. கடவுள் உன்னை ஏன் தேர்ந்தெடுத்தார்? அன்பான குழந்தைகளை, பெற்றோர்களை, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு சிறிய கேள்வியுடன் இந்த உரையை தொடங்க விரும்புகிறேன். நான் மற்றவர்களைப் போல இல்லையே, அப்படியென்றால் நான் ஏன் முக்கியமானவன்? இந்த கேள்வி பல குழந்தைகளின் மனதில் இருக்கலாம். ஒரு குழந்தை படிப்பில் நன்றாக இருக்கலாம், மற்றொரு குழந்தை விளையாட்டில் திறமைசாலியாக இருக்கலாம், இன்னொரு குழந்தை ஓவியம் வரைவதில் சிறந்தவனாக இருக்கலாம், வேறு ஒரு குழந்தை மற்றவர்களுக்கு உதவுவதில் சிறந்தவனாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது. பைபிள் நமக்கு சொல்லும் மிக அழகான உண்மை என்ன தெரியுமா? கடவுள் உன்னை தவறுதலாக உருவாக்கவில்லை. உனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள பைபிளில் உள்ள 5 சம்பவங்களை பார்ப்போம். தாவீது, என்னை யாரும் நம்பவில்லை,
ஆனால் கடவுள் நம்பினார். தாவீது ஒரு பெரிய போர் வீரனாக அறியப்படவில்லை. கோலியாத் என்ற மிகப்பெரிய வீரனை பார்த்து அனைவரும் பயந்தார்கள். ஆனால் தாவீது முன்வந்தான். அவனிடம் பெரிய வாளில்லை, பெரிய கவசமில்லை. அவனிடம் இருந்தது ஒரு கவன், சிறு கற்கள், முக்கியமாக கடவுள் மீது நம்பிக்கை. தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற்றான். குழந்தைகளே, உங்களிடம் மற்றவர்களிடம் இருப்பது போல் எல்லா வசதிகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் நீங்கள் குறைவானவர்கள் என்று அர்த்தமல்ல. உங்கள் வலிமை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். மற்றவரைப் போல ஆக முயற்சிக்காதீர்கள். கடவுள் உங்களை உருவாக்கிய விதத்தில் சிறப்பாக வளருங்கள். சாமுவேல் சிறிய வயதிலும் பெரிய அழைப்பை கேட்கலாம். சாமுவேல் சிறுவனாக இருந்தபோது கடவுள் அவரை அழைத்தார். அவர் கடவுளின் அழைப்பை கேட்டு, ஆண்டவரே பேசும், உமது அடியேன் கேட்கிறேன் என்றார். இது குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான பாடம். சில நேரங்களில் பெரியவர்கள் மட்டுமே முக்கியமானவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பைபிளில் கடவுள் சிறுவர்களையும் பயன்படுத்துகிறார். அதனால் நான் இன்னும் குழந்தைதானே என்று உங்கள் திறமையை சிறியதாக நினைக்காதீர்கள். ஒரு நல்ல வார்த்தை பேசலாம், ஒருவருக்கு உதவலாம், ஒரு நண்பனை ஊக்கப்படுத்தலாம், ஒரு நல்ல செயலை தொடங்கலாம். ஒரு சிறிய வயது என்பது தடையல்ல. நல்ல மனம் இருந்தால் சிறிய வயதிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். 5 அப்பங்களும் 2 மீன்களும். உன்னிடம் இருப்பதை கொடு. ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தன. அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போதுமானதாக தெரியவில்லை. ஆனால் அந்த சிறுவன் தன்னிடம் இருந்ததை இயேசுவிடம் கொடுத்தான். இயேசு அதை ஆசீர்வதித்தார். அந்த சிறிய உணவு பலருக்கு உணவாகியது. இந்த சம்பவம் குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான செய்தியை தருகிறது. என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லாதீர்கள். உங்களிடம் நேரம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அன்பு இருக்கலாம், ஒரு புன்னகை கூட இருக்கலாம். அதை நல்லதற்காக பயன்படுத்துங்கள். கடவுள் நம்முடைய சிறிய முயற்சிகளையும் பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். யோசேப்பு இன்றைய கண்ணீர் நாளைய வெற்றியாகலாம். யோசேப்பின் வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை. அவருக்கு சொந்த சகோதரர்களை அவருக்கு எதிராக நடந்து கொண்டார்கள். அவர் பல கஷ்டங்களை சந்தித்தார். ஆனால் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை. இறுதியில் அவர் உயர்ந்த பொறுப்பை அடைந்தார். குழந்தைகளை, ஒரு தேர்வில் தோல்வி அடைந்தால் நான் வாழ்க்கையில் தோல்வியடைந்து விட்டேன் என்று சொல்லாதீர்கள். ஒரு முறை தோல்வி என்பது உங்கள் முழு வாழ்க்கையின் தீர்ப்பு அல்ல. ஒரு கதவை கடவுள் மூடினால் உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒரு கதவை திறக்கலாம். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது மீண்டும் முயற்சி செய்யும் அழைப்பு. கன்னிமரியா, பயந்தாலும் சரியானதை செய். மரியாளுக்கு கடவுளுடைய திட்டம் அறிவிக்கப்பட்ட போது அது எளிதான பொறுப்பு அல்ல. ஆனால் அவர் நம்பிக்கையுடன் கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். இதிலிருந்து குழந்தைகள் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். துணிவு என்றால் பயமே இல்லாமல் இருப்பது அல்ல. பயம் இருந்தாலும் இது சரியானது என்று தெரிந்தால் அதை செய்வதுதான் உண்மையான துணிவு. நண்பர்கள் தவறான செயலை செய்ய சொன்னால், இல்லை, இது சரியில்லை என்று சொல்லும் துணிவு வேண்டும். அதுதான் உண்மையான தைரியம். இப்போது ஒரு சிறிய சவால். அன்பான குழந்தைகளை, இன்று இரவு தூங்குவதற்கு முன் உங்களிடம் நீங்களே 5 கேள்விகளை கேளுங்கள். தாவீதை போல நான் எதை பார்த்து பயப்படுகிறேன்? சாமுவேலைப் போல நல்ல அறிவுரையை நான் கேட்கிறேனா? அந்த சிறுவனைப் போல என்னிடம் இருப்பதை பகிர்கிறேனா? யோசேப்பை போல தோல்விக்கு பிறகு மீண்டும் முயற்சி செய்கிறேனா? மரியாவை போல சரியான காரியத்தை செய்ய துணிகிறேனா? இந்த 5 கேள்விகளுக்கும் உங்கள் மனதிலிருந்து பதில் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான நினைவு செய்தி. குழந்தைகளே, உங்கள் மதிப்பெண் உங்கள் முழு மதிப்பு அல்ல. உங்கள் தோற்றம் உங்கள் மதிப்பு அல்ல. மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்வது உங்கள் உண்மையான மதிப்பு அல்ல. நீங்கள் கடவுளின் படைப்பு. உங்களுக்குள் ஒரு திறமை இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. உங்களால் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எனவே உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். நல்லதை செய்ய தயங்காதீர்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் திறமையை வளர்த்து
தினமும் ஒரு சிறிய செயலை செய்யுங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, நான் சிறியவனாக இருந்தபோது தொடங்கிய அந்த சிறிய முயற்சிதான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லக்கூடிய நாள் வரும். அன்பான குழந்தைகளே, இன்றிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நான் சிறியவன் அல்ல. கடவுளின் கையில் நான் ஒரு பெரிய வாய்ப்பு. கடவுள் உங்கள் படிப்பிலும், திறமையிலும், எதிர்காலத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான பார்வையாளர்களே, இன்றைய வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய தகவலையோ, ஒரு புதிய சிந்தனையையோ வழங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். தகவல் நம்மை அறிவாளியாக்குகிறது. சிந்தனை நம்மை மாற்றுகிறது. செயல் நம்மை முன்னேற்றுகிறது. அதனால் இன்றைய ஒரு சிறிய சிந்தனையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். மேலும் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டோம். பைபிள் என்பது வெறும் பழைய சம்பவங்களின் தொகுப்பு அல்ல. அது இன்றைய நம் வாழ்க்கைக்கும் வழிகாட்டும் இறைவார்த்தை. இன்றைய செய்தியில் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையையும், ஒரு சிறிய நம்பிக்கையையும், ஒரு நல்ல மாற்றத்திற்கான தூண்டுகோலும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பைபிளின் ஒரு புதிய சம்பவத்தையும், அதில் மறைந்திருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை பாடத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை இறை வார்த்தையை வாசிப்போம், அதன் அர்த்தத்தை சிந்திப்போம், அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். நம்பிக்கையை இழக்காதீர்கள். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு அழகான திட்டம் இருக்கிறது. சிந்தித்துக் கொண்டே இருப்போம், வளர்ந்து கொண்டே இருப்போம். இது உங்கள் கொர்கோனியா அமுதா. இறை வார்த்தை நம் வழிகாட்டி, நம்பிக்கை நம் வலிமை, கடவுள் நம் துணை. நன்றி. இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.